கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம செய்தி நேரத்திற்கு வரவேற்கிறோம். வெல்கம் டு த பைபிள் மெசேஜ். அன்பானவர்களே, வேதாகம செய்தி வேளையில் உங்கள் யாவரையும் மீண்டுமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நாள் செய்திக்காக கீழ்ப்படிதல் மிகவும் அவசியம். The obedience is very necessary. நம்முடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருக்க வேண்டும். தேவன் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே சாமுவேல் தீர்க்கன் சொல்லுகிறார். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22வது வசனம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகிறார். கீழ்ப்படிதல் தான் மிக அவசியம். கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அநேக உபதேசங்களை உபதேசித்தார். அவருடைய உபதேசங்களை மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் போன்ற சுவிசேஷகர்கள் சுவிசேஷ புத்தகத்திலே எழுதியிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு எடுத்துரைத்தார். ஆக அந்த சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். இங்கே சாமுவேல் தீர்க்கன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ என்ற ஒரு கேள்வியை எழுப்புகிறார். அநேகர் பலி செலுத்தும்படியாகவே விரும்புகிறார்கள். தேவன் நம்மிடத்திலிருந்து பலிகளை எதிர்பார்க்கவில்லை. பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கின்றார். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நாம் நடக்க வேண்டுமா? ஹியூமிலிட்டி பிஃபோர் காட். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 6லிருந்து 8 வசனங்கள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் என்னையாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். மிக தெளிவாக மீகா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசியிருக்கிறார். இன்னைக்கு அநேகருடைய எண்ணம் ஏதாவது கர்த்தருக்காக கொண்டு செல்ல வேண்டும், அந்த பலிகளோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். கை நிறைய சம்பாதிக்கிறார்கள், ஆகையினாலே தேவனுக்கு ஏதாவது செலுத்த வேண்டும் என்று விருப்பம் கொள்கிறார்கள். ஆனால் இங்கே மீகா சொல்லுகிறார், நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன்.
என்னத்தை கொண்டு பணிந்து கொள்வேன்? தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டியை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000களான ஆறுகளின் பேரிலும் ஆற்றங்கரைக்கு போகிறார்கள். அங்கே ஸ்நானம் பண்ணுகிறார்கள். தங்களுடைய பாவங்கள் போகும் என்று நம்புகிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆடுகளை பலியிட்டு அங்கே கரு விருந்து செய்கிறார்கள். கர்த்தர் இதில் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? இன்னைக்கு பிள்ளைகளை பலியிடுகிறார்கள் அநேகர் அறியாமையினாலே. அதை தேவன் எதிர்பார்க்கிறாரா? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். எது நல்லது, எதை தேவன் எதிர்பார்க்கிறார் என்ற காரியத்தை தேவன் அறிவித்திருக்கிறார். இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் கேட்கிறார். நாம் கொடுத்து வாழ வேண்டியது அவசியம் இல்லை. தேவன் தான் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இந்த வானும் பூமியும் கர்த்தருடையது. நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாக இருக்கிறோம். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாமே மனத்தாழ்மையாக நாம் நடக்க வேண்டும். பெருமை உள்ள எவனுக்கும் கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று காண்கிறோம். நாம் இரக்கத்தை சிநேகிக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாக நடக்க வேண்டும். இதைத்தான் கர்த்தர் உன்னிடத்திலே கேட்கிறார். பிரியமான தொலைக்காட்சி நேயரே, தேவனுடைய எதிர்பார்ப்பை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். Obedience to God is necessary. யாக்கோபு 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Therefore submit yourselves to God, resist the devil and he will flee from you. பிசாசுக்கு நாம் எப்போதும் எதிர்த்து நிற்க வேண்டும். அவன் நம்மை விட்டு ஓடி போய் விடுவான். தேவனுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். சிலர் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுக்கு பயப்படுகிறார்கள். பிசாசு ஏதாவது பண்ணிடுவான், அவனால் ஒன்றுமே செய்ய முடியாது. வல்லமையுள்ள தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது பிசாசு நம்மை தொடவே முடியாது. நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 4வது வசனம் ஆபிரகாமை பற்றி வசனம் சொல்லுகிறது. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடியினால் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னார். இன்றைக்கு ஆபிரகாமை போல நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாமின் விசுவாச சந்ததிகளாக நாம் இருக்கிறோம். ஆபிரகாம் கர்த்தருடைய சொல்லுக்கு தாமதமின்றி உடனே கீழ்ப்படிந்தான். இனம், தேசம், தகப்பனுடைய வீடு எல்லாவற்றையும் விட்டு கர்த்தர் காண்பிக்கிற தேசத்திற்கு விசுவாசத்தோடு அங்கே கடந்து சென்றார். கொஞ்சம் இடம் கூட அவருக்கு இல்லை. இருந்தாலும் தேவன் அந்த தேசத்தை எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்து சென்றார். கர்த்தருடைய விதிகளையும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய நியாயங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் கை கொண்டான் என்று திருமறை நமக்கு போதிக்கிறது. மூன்றாவதாக, நாம் இயேசுவுக்கு கீழ்ப்படிவது அவசியம். Obedience to Jesus is necessary. எபிரேயர் சொல்லுகிறார் 5வது அதிகாரம் 8 முதல் 10 வசனங்கள். அவர் குமாரனாய் இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும்
தரிக்கப்பட்டார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஏன் கீழ்ப்படிய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கலாம். அவர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அவருக்கு எத்தனை பாடுகள்! தேவனுடைய ஒரே பேரான குமாரன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவ்வளவு அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வந்த ஆண்டவர் இயேசு இந்த பூமியிலே அநேக பாடுகளுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தார். தாம் பூரணரான பின்பு தமக்கு யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ அவர்களுக்கு நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு அவர் காரண கர்த்தாவாக மாறினார். மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர் என்று தேவனாலே நாமும் தரிக்கப்பட்டார். நிலையான நித்தியமான பிரதான ஆசாரியர் நமக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் ஒருவரே நம்மை நித்திய ஜீவனுக்குள்ளாக பிரவேசிக்க செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்கிறோம். இப்பொழுது அவர் தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. பரலோகத்திலே தேவனுடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்து ஆண்டு கொண்டிருக்கிறார். தேவ தூதர்கள் அவருக்கு கீழாக இருக்கிறார்கள். அதிகாரங்கள் அவருக்கு கீழாக இருக்கிறது. வல்லமைகள் அவருக்கு கீழாக இருக்கிறது. காற்றையும் கடலையும் பார்த்து இறையாதே, அமைதலாக இரு என்று சொன்னார். இந்த உலகத்திலே எந்த தேசாதிபதி சொன்னால் இந்த காற்றும் கடலும் நிற்கும்? எந்த அதிபதிக்கும் கட்டுப்படாது. உன்னதமான தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரமே அவைகள் கட்டுப்படும். ஏனென்றால் வல்லமைகளும் அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவுக்கு கீழ்ப்படிவது எத்தனை அவசியமான காரியம்! அநேகர் கேட்கக்கூடிய கேள்வி, நான் ஏன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? நீங்கள் ஒரு மதத்தை உள்ளே புகுத்துகிறீர்கள் என்று சொல்லுகிறார்கள். அன்பான நேயரே, கிறிஸ்தவ மதம் அல்ல, அது ஜீவனுள்ள மார்க்கம், உன்னதத்தின் கட்டளை. பிதாவாகிய தேவன், இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று வானத்திலிருந்து சத்தம் உண்டானது. அந்த சத்தத்தின்படியாக நீங்களும் நானும் அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். இயேசுவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு கீழ்ப்படியும் போது உன்னதமான பாக்கியத்தை பெறுவோம். இல்லையே பிசாசுக்காகவும் அவன் தூதருக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நித்தியமான அக்கினியிலே போய் பங்கடைப்போம். எனவே கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். 4வது, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிய வேண்டும். எபேசியர் 5வது அதிகாரம் 21 முதல் 24 வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கணவன் மனைவி குறிப்பாக submitting yourselves one to another in the fear of God. தேவ சமூகத்திலே பயத்தோட, தெய்வ பயத்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதலோடு கூட இருக்க வேண்டும். அப்படிப்பட்டதான ஒரு குடும்பம் தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறும். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கீழ்ப்படிதல் மிக மிக அவசியம். ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். இருவருமே தெய்வ பயத்தோட கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என வேதம் போதிக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசிய கிறிஸ்தவர்களுக்கு இதை எழுதியிருக்கிறார். உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். ஊர்ல எல்லாருக்கும் கீழ்ப்படிவாங்க, சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிய தவறி விடுவார்கள். அது எத்தனை வேதனையான காரியம்! வசனம் சொல்லுகிறது,
உங்கள் சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாக இருக்கிறது போல ஒவ்வொரு புருஷனும் மனைவிக்கு தலையாக இருக்கின்றான். அவன் தான் தலை இல்லாமல் ஒன்றுமே நடக்காது. குடும்ப தலைவனாக இருக்கின்றான். ஆதி முதலாக தேவன் குடும்ப தலைவர்களோடு கூட பேசி வருகிறார். அதாமே, நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். நோவாவை பார்த்து ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். நீங்கள் அப்படியே வரிசையாக எடுத்து வருவீர்கள் என்றால் யோவான் ஸ்நானகன் தீர்க்கதரிசி கால வரைக்குமாக ஆண் மக்களோடு கூட தேவன் பேசிக்கொண்டு வருகிறார். அதனாலே பெண்களே, அவர் ஒதுக்குறார் என்று அர்த்தம் அல்ல. இருவருமே சேர்ந்து ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆனால் புருஷன் மனைவிக்கு தலையாக இருக்கின்றான். மனைவி ஒருபோதும் புருஷனுக்கு தலையாக மாற முடியாது. வேதாகமும் அதற்கு இடம் கூடவில்லை. அவரே சரீரத்துக்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். எந்த காரியமாக இருந்தாலும் சரி, அவர் சொன்னார் சரிதான். அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுதான். அதில் நீங்கள் உறுதியாக இருப்பீர்கள் என்றால் கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு குடும்பமாக இருப்பீர்கள். தேவனாலே ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். சாராள் ஆபிரகாமினுடைய மனைவி. 1 பேதுரு 3:6 சொல்லுகிறது, அந்தப்படியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு கீழ்ப்படிதல் என்று பாருங்க. எவ்வளவோ காலத்திற்கு முன்னாக வாழ்ந்த விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாமுடைய மனைவி ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருப்பீர்களானால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். சாராளுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். கர்த்தர் ஏற்படுத்தின குடும்பத்திலே கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள். 5வதாக நாம் பார்க்கும்போது பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்லுகிறது. கொலோசியர் 3வது அதிகாரம் 20வது வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. Children, obey your parents in all things, for this is well pleasing unto the Lord. இது கர்த்தருக்கு பிரியமானது. இந்த விதமாக நாம் கீழ்ப்படிய வேண்டும். பெற்றாருக்கு எல்லா காரியத்திலுமே கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் அவர்கள் பெற்றோர்கள். அவர்களுக்கு தான் தெரியும் உங்களை எப்படி வளர்க்கணும், உங்களை எவ்விதமாக வழிநடத்த வேண்டும். ஏனால் அவர்கள் அனுபவம் உள்ளவர்கள். உங்களுடைய பெற்றோர், அவர்களாலே தான் நீங்கள் இந்த உலகத்துக்கே வந்தீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. எனவே பரிசுத்த வேதம் உங்களை பெற்றாருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. தேவனே அதை விரும்புகிறார். நீங்கள் கீழ்ப்படிந்துதான் இருக்கணும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே பெற்றாருக்கு நீங்கள் முதலாவது கீழ்ப்படியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் இது முதலாம் கற்பனையாக இருக்கிறதா. பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. இதுதான் முதலாவது கற்பனையா. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. அவங்க இறந்ததுக்கு அப்புறம் யோசிக்கிறாங்க, ஐயோ ஒருவேளை சாப்பாடு கூட கொடுக்கறதுக்கு நம்ம யோசித்தவே. இருக்கும்போது மறந்துட்டாங்க, இல்லாத போது நினைக்கிறார்கள். உன் தாயின் தகப்பனும் இருக்கக்கூடிய காலத்தில் அவர்களை நீ கனம் பண்ண வேண்டும். அநேக நன்மை உண்டாகும் அதை நாம் செய்யும்போது. இது கர்த்தருடைய வார்த்தை. அருமையான பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள்ளாக கீழ்ப்படியுங்க, அது நியாயம். அவங்களை மீறி எந்த ஒரு இதுவும் எடுத்துறாதீங்க. சில பேர் ஓடி போயிடுறாங்க.
நல்ல பருவம் வந்த உடனே சிட்டுக்குருவிகளைப் போல பறந்து போய்விடுகிறார்கள். ஒருபோதும் அதை செய்யாதீர்கள். உங்களை குறித்து பெரிய கனவு கண்டிருப்பார்கள், அதில் மண்ணெளி போட்டு விடாதீர்கள். அவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தருடைய வார்த்தைகளை நிறைவேற்றுங்கள். அப்பொழுது பூமியிலே உங்களுடைய வாழ்நாள் நீடித்திருக்கும். தாயின் தகப்பனையும் கனம் பண்ணும்போது. 6வது காரியமாக, மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படிவது அவசியம். சப்ஜெக்ட் டு த ஹையர் பவர்ஸ். இன்னைக்கு மேலான அதிகாரங்கள் இருக்கிறது. ரோமர் 13வது அதிகாரம் 1வது வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் தேவனுடைய பிள்ளை, நான் தேவனுடைய மனுஷன், எந்த அதிகாரத்துக்கு நான் கீழ்ப்படிய மாட்டேன், அவருக்கு மாத்திரம்தான் கீழ்ப்படிவேன் என்று நாம் சொல்லுவோம் என்றால் அது வேதத்துக்கு விரோதமான வார்த்தை, தேவனுக்கு பிடிக்காத செயல். அதிகாரங்கள் எல்லாமே தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. யார் ஆட்சி செய்தால் என்ன, யார் ஆண்டால் என்ன, அந்த அதிகாரத்தை அவர்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தின் கீழாக நாம் இருக்கிறோம், உலக ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆக அந்த அதிகாரத்துக்கு நாம் எதிர்த்து நிற்கக்கூடாது. அது தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன், அவசியம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் எல்லாம் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். எனவே கவனமாக இருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 19வது அதிகாரம் 11வது வசனத்திலே பிலாத்தினிடத்திலே சொல்லுகிறார். இயேசு பிரதியுத்தரமாக, பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உனக்கு ஒரு அதிகாரம் இராது. ஆனபடினாலே என்னை உம்மிடத்தில் ஒப்பு கொடுத்தவனுக்கு அதிக பாவம் உண்டு என்றார். பரத்திலிருந்து தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்ன நடக்கிறது என்று. இயேசுவை அரெஸ்ட் பண்ணி விட்டார்கள். இயேசு சொல்லுகிறார், பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது. என்னை நீ ஒன்றுமே செய்ய முடியாது. தேவனே அனுமதி வழங்கியிருக்கிறார். எனவே ஆண்டவர் அமைதலோடு கூட இருந்தார், பொறுமையாக இருந்தார். அன்பானவர்களே, இயேசுவே அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்திருக்கும் போது நீங்களும் நானும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிவது எத்தனை அவசியமான காரியம் என்பதை நினைத்து பாருங்கள். 7வதாக நாம் பார்க்கிறோம், பரம இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். Obedience is necessary to enter into his rest. பரம இளைப்பாறுதலுக்குள்ளாக போகணும்னு எல்லோருக்குமே ஆசை இருக்கிறது, சந்தோஷம். ஆனால் அதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். எபிரேயர் 3வது அதிகாரம் 18-19 வசனங்கள். பின்னும் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அவர் யாரை குறித்து ஆணையிட்டார்? கீழ்ப்படியாதவர்களை குறித்து அல்லவா? ஆதலால் அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதில் பிரவேசிக்க கூடாமற் போனார்கள் என்று பார்க்கிறோம். பரம இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க கூடாமற் போனார்கள், அவிசுவாசத்தினாலே தள்ளுண்டு போனார்கள். நீங்களும் நானும் அதில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம். இஸ்ரவேலர்கள் அந்த ஆசீர்வாதத்தை இழந்தார்கள் என எபிரேய ஆசான் குறிப்பிடுகிறார். எபிரேயர் 4வது அதிகாரம் 2 முதல் 5 வசனங்கள். ஏனெனில் சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போல நமக்கும் அறிவிக்கப்பட்டது. கேட்டவர்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினால் அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை. என்னைக்குமே வசனத்தை உள்வாங்கும் போது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும், சந்தேகத்தோடு கேட்கக்கூடாது. விசுவாசமானது நம்பப்படுவதில் உறுதியும் காணப்படாதவையில் நிச்சயமாக இருக்கிறது. அதை விசுவாசத்தோடு நாம் உள்வாங்க வேண்டும். விசுவாசித்தவர்களாகிய நாமோ அந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம்.
அவருடைய கிரியைகள் உலகத் தோற்றம் முதல் முடிந்திருந்தும் இவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று என்னுடைய கோபத்திலே ஆணையிட்டேன் என்றார். மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளெல்லாம் முடித்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதில்லை என்று அந்த இடத்தில் தானே சொல்லியிருக்கிறார். தேவன் எப்படி தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து 6 நாளும் முடித்து விட்டு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தாரோ அதே போல ஒவ்வொருவரும் இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அதைத்தான் சொல்லுகிறார். அவர் ஓய்ந்திருந்ததை போல அவர்களும் இந்த உலக வாழ்வெல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்ட் பிளேஸுக்கு அங்கே போவார்கள். பரம இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிப்பார்கள். அதற்கு கீழ்ப்படிதல் அவசியம். கீழ்ப்படிதல் இல்லாமல் ஒருவரும் அந்த இளைப்பாறுதலுக்குள்ளாக பிரவேசிக்க முடியாது என வேதம் சொல்லுகிறது. எனவே கீழ்ப்படிதலை உங்களுக்குள்ளாக வளர்த்து கொள்ளுங்கள். எபிரேயர் 4வது அதிகாரம் 9-10 வசனங்கள். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஏனெனில் அவருடைய இளைப்பாறுதலில் பிரவேசித்தவன் தேவன் தம்முடைய கிரியைகளை முடித்து ஓய்ந்ததை போல தானும் தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருப்பான். தேவன் எப்படி ஓய்ந்திருந்தாரோ அதே போல அவனும் ஓய்ந்திருப்பான் என திருமறை நமக்கு தெளிவாக இங்கே போதித்திருக்கிறது. ஆக இளைப்பாறுகிற காலம் இனி வரக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாக எபிரேயர் 4:11 வாசித்து நாம் நிறைவு செய்யலாம். ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாக இருக்க கடவோம். நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கீழ்ப்படியாமையினாலே அநேகர் விழுந்து போனார்கள். அவருடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போனது. இன்றைக்கு நீங்களும் நானும் திருஷ்டாந்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த வசனங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். ஆக கீழ்ப்படிதலை தேவன் எதிர்பார்க்கிறார் என்ற ஒரு செய்தி இந்த நாளிலே நாம் தியானம் செய்தோம். பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களை நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தல் தான் உத்தமம். தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்க வேண்டும். அதைத்தான் தேவன் உன்னிடத்திலே கேட்கிறார். தேவனுக்கு கீழ்ப்படிவது அவசியம். அதே போல் ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படிவது அவசியம். தெய்வ பயத்தோட கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றாருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். மேலான அதிகாரம் உள்ள யாவருக்கும் நாம் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். பரம இளைப்பாறுதலிலே பிரவேசிப்பதற்கு நமக்கு கீழ்ப்படிதல் அவசியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நித்திய ராஜ்யத்துக்கு நேராக வழிநடத்துவாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, கீழ்ப்படிதலை குறித்து நாங்கள் தியானம் செய்தோம். நீர் பலியை விரும்பவில்லை, இரக்கத்தை சிநேகிக்கவும் கீழ்ப்படிதலை எதிர்பார்க்கிறீர். அந்த கீழ்ப்படிதலை நாங்கள் பெற்றுக்கொண்டு ஆபிரகாம் உடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்ததைப் போல ஆபிரகாமின் விசுவாச சந்ததிகளாகிய நாங்களும் கீழ்ப்படிதலுள்ளவர்களாக இருந்து எங்களுடைய குடும்பத்தை கட்டவும் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து உடைய நாம மகிமைக்காக இந்த உலகத்தில் வாழவும் ஒவ்வொருவரையும் கரம் பிடித்து வழிநடத்திட வேண்டுமாய் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டுதல் செய்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமென். தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட் மாத இதழ் வேண்டுமா? எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய முகவரியை SMS மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மறக்காமல் தெரியப்படுத்துங்கள். இன்றே தெரியப்படுத்துங்கள். எங்களது முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், தபால் பெட்டி எண் 5, பத்தலக்குண்டு 624202, திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட், தமிழ்நாடு. அவர் மொபைல் நம்பர் 9443558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all.